எல்லோருக்கும் வணக்கம். எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதை எழுதுங்கள் அல்லது மொபைலில் ரெக்கார்டு செய்யுங்கள். எழுதியதை செயலாற்றுங்கள். வெற்றி கிடைக்கும். எழுதுறதுக்கு நேரம் இல்லை, பஸ்ஸில் போனேன், ட்ரெயினில் போனேன், வேண்டாம். கையில் மொபைல் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணால் ஞாபகம் வந்துடும். வீட்டுக்கு போயோ இல்லை ஆஃபீஸ் போயோ உடனே போய் பார்க்கலாம், யாரை காண்டாக்ட் பண்ணுங்கிறது முடிவு பண்ணலாம், உடனே காண்டாக்ட் பண்ணலாம். எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும், சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை அடைவீர்கள். இப்போ நீங்களே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யலாம், ஆஃபீஸ் விஷயம் எவ்வளோ இருக்கலாம், மறக்கலாம். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காது. அதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாவிட தோல்வி நிச்சயம். அதையும் ஞாபகம். நமக்கு சால்ஜாப்புங்கிறது தான் நம்மளை அழிச்சின்னு மறுவேலை பார்க்கும். வெற்றியின் ரகசியம் என்ன? ரொம்ப சிம்பிள். குறித்த நேரத்தில் பணம் தருவதாக இருந்தால் கொடுக்கணும். தர முடியலையா, ஃபோன் பண்ணி சொல்லணும். கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். கஸ்டமரோட இந்த பொருள் சரியில்லை, அந்த பொருள் சரியில்லைன்னு முதல்ல நீங்கள் சரியாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க சார்னு சொல்லக்கூடாது. அவன் ஒரு நியாயமாக சொல்லியிருக்கான் இல்லையா, அவன் ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்க, இந்த கஸ்டமர். அதனால் நீங்கள் சொல்லணும், இல்லை நான் பார்த்து சொல்கிறேன் சார், செஞ்சு தரேன் சார் அப்படின்னு தான் சொல்கிறே தவிர அவரை போய் ஒரு குத்தமாக பேசக்கூடாது. இது தப்பான ஒரு கான்செப்ட். பணம் கொடுக்கறதாக இருந்தால் பணத்தை கொடுக்கணும்னு சொன்னேன். மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதா இருந்தால் டயத்துக்கு சப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபோன் வந்தால் அட்டன் பண்ணணும். முக்கியமான விஷயம். இந்த கடன்காரங்கிட்ட கடன் வந்து ஓடி போனீங்கன்னா அப்புறம் அவன் கடனே தரமாட்டான். உங்களுக்கு நீ 1000 ரூபா தரணுமா, கவலைப்படாதீங்க, 500 ரூபா கொடுங்க, தே வில் பி ஹாப்பி. அடுத்தது, நீங்கள் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில். நீங்கள் திருப்பி கொடுக்குற எண்ணத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டாலே அடிக்கடி அவங்ககிட்டருந்து பணம் கிடைக்கும், வேணுங்கிற அளவுக்கு பணம் கிடைக்கும். நீங்களே ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம், நாளைக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன், நாளைக்கெல்லாம் டியூ டேட்டு, நீங்கள் தர முடியல, அடுத்த வாரம் தந்துறேன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்கள் பொருள், சப்ளை பண்ண வேண்டிய பொருள் இருக்குது இல்லையா, அந்த பொருளையும் உங்களுக்கு நல்லா தெரியும் இது ரெடி ஆகாது, அப்புறம் எதுக்கு வாய முடிக்கிட்டுருக்கீங்க, அவன் தான் ஆர்டர் போட்டுருக்காங்க, அவனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதும், இல்லை சார் இது ஒரு 1 வீக் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க, நான் அனுப்பிச்சி விட்றோம். ஏன்னா அவங்களுக்காக காத்துட்டுருப்போம். அவனை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதீங்க. டிசப்பாயின்மெண்ட் பண்ண நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க வியாபாரத்தில். அது ஒன்று ஞாபகம். வெற்றியோடைய இன்னொரு பாரம்பரியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நேர்மை. இந்த நேர்மைக்கு ஈடு என்ன? இதெல்லாம் தான் நேர்மை, அது வேறு விஷயம். இந்த நேர்மை எவ்வளோ கவலை நீங்கள் மீட்டம் பண்ணுறீங்களோ வெற்றி உங்களை தேடி தேடி தான் வந்துக்கிட்டு. இப்போ ஒரு லாப கணக்கு, இப்போது ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலி வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுக்குறது. இதை போன பதிவில் போட்டிருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த பர்த்டே விஷஸ்ஸு, அதாவது தீபாவளி இது அன்றைக்கி அவங்களுக்கு ஏதாவது ஒரு குலுக்கல் முறையில் ஒரு காம்ப்ளிமெண்ட்டு மாதிரி ஒன்று போட்டு இது அவங்களுக்கு அனுப்புறது, கிறிஸ்மஸ் இன்றைக்கி ஒரு கேக் அனுப்புறது, சின்ன சின்ன விஷயங்கள். இதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வைங்க. வாங்கிக்காமல் போனால் அது உங்களுக்கு லாபம், வாங்கிக்கிட்டால் நோ லாஸ் நோ ப்ராஃபிட். இப்போ முடிஞ்சு போச்சு. இதில் என்ன ஆகிட போகுது? ஒரு நான் எப்பொழுதுமே சொல்வதுதான், செய்
அதையே வித்தியாசமாக செய்து பாருங்கள். தீபாவளி, பொங்கல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கிறிஸ்மஸ்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட், நியூ இயர்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட். மக்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து அன்றைக்கி ஸ்பெஷலாக எது செய்ய, எந்த ஒரு பொருள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட உறவை வந்து நல்லபடியாக பலப்படுத்திக்கிறதுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பெரிய மனுஷங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பெரிய பணக்காரனாக இருப்பான். அவனை போய் நீங்கள் மீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கும். அவங்களுக்கு எது பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கடலை மிட்டாய், இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த கம்பர்கட்டு, அதுவும் வயசானவங்க என்ன மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கு எதிராக பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை தான் ஆசை. ஒரு கொய்யாப்பழம், நல்ல பழமாக, நல்ல வாசனை உள்ள பழமாக, வாசனை இல்லாததான் வாங்கிட்டு போயிடாது, வாசனை உள்ள பழமாக ஒரு 10 பழத்தை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அவங்களாம் அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு 1000 சுகர் உண்டு, ப்ரெஷர் உண்டு, என்ன செய்வான், கொய்யாப்பழம் கொடுத்தவொடனே ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படிமா. ஆப்பிள் வாங்கிட்டு போங்க. ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நிறைய கண்டினியூவாக நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களோட பேசி பழகி இதெல்லாம் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், எங்கெங்கெல்லாம் அவங்கள உபயோகப்படுத்த முடியும் ரொம்ப ஈஸியாக உபயோகப்படுத்திடணும். லிஸ்ட்டு போடுங்க, ஒரு பேப்பரில் எழுதுங்க. சார் உங்களுக்கு பர்த்டே சார் இன்றைக்கி, வாழ்த்துக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி பாருங்கள். உங்கள் பையன் வந்து ஞாபகம் வச்சுங்க, எழுதுங்க, டைரியில் ஒரு லிஸ்ட்டில் எழுதுங்க. பையன் வந்து காலேஜுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா, என்ன சார் உங்கள் பையனுக்கு காலேஜ் சீட் கிடச்சிருச்சா அப்படின்னு 1 மாதம் கழிச்சு எழுதுங்க. கிடச்சிருச்சு தம்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படிமா, ரொம்ப வாழ்த்துக்கள் சார் அப்படி சொல்லி பாருங்கள். அதுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஆனால் இதை பற்றி யோசனை பண்ணுங்க, ஞாபகம் வச்சுங்க. போன மாதம் பேசினோமே அவர் காலேஜ் பையன் சீட்டு கிடைக்கலன்னு சொன்னார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி நல்ல வார்த்தைகள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியே இருக்கட்டும், தப்புலாம் ஒன்றும் கிடையாது. புகழுக்கு மயங்காதவன் எவனுமே கிடையாது. பணத்துக்கு வேணால் மயங்காமல் இருப்பான், புகழுக்கு மயங்காதவன் எவனுமே கிடையாது. இந்திரன் சந்திரன் சொல்லிட்டு போங்கடா, நமக்கு வேண்டிய வேலை தானே. சொல்லுங்கள். அவங்கள பாராட்டுங்க. மனைவியையும் கூட நீங்கள் பாராட்டலாம், தப்பே இல்லை. சண்டை போடுறீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஏன் ஐ லவ் யூன்னு சொன்னால் என்ன ஆகிட போகுது? மனைவி வந்து கணவனை பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன ஆகிட போகுது? ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே சந்தோஷம் தான் படுவாங்க. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வெறுப்பை சம்பாதிக்கிறவங்க பேச கற்றுக்கிட்டோமே தவிர அன்பை பொழிகிற மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்த தெரியல. கணவன் வந்து ஓகே டார்லிங் ஐ லவ் யூ, நீங்கள் ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்களேன், அதுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. நான் போட்டிருக்கேன் உப்பு போல உரப்பு போல எல்லாம் இதெல்லாம் கற்று தெரியுதில்ல, ஏன் வாழ்த்து சொன்னால் என்ன போகுது? வெற்றி, எல்லாமே வெற்றி தான். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், என் வயசை வச்சு. நீங்கள் குடும்பத்தில் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா வெளி உலகத்தை வெற்றி பெறுறது பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. குடும்பத்தை வெற்றி பெற்று பாருங்கள். வெளியில் வெற்றி பெறுறதுங்கிறது ரொம்ப 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 ஈஸியான விஷயம். வெற்றி உங்கள் கையில், உங்களால் முடியும். வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.